Hi friends, welcome to M.S.P from the M.P Ramesh. So இந்த வீடியோ நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா ஃப்ரூட் கலெக்ஷன் தாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரூட் கலெக்ஷன் எல்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ நியூ அப்டேட்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 days முன்னாடி வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஏன் இவ்வளவு டிலே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரூட் கலெக்ஷன் லோடு வரதுக்கே பாத்தீங்கன்னா நமக்கு 2 days ஆயிரும். ஸோ லோடு ஏற்றி அங்க ஒரு நாள் தண்ணி இருக்காது. ஸோ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா தண்ணிலாம் விட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2.5 days ஆயிருங்க. ஸோ தண்ணிலாம் விட்டு ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமும் பிளான்ட் வந்து அந்த டயர்னஸ் எல்லாம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வேணும். ஸோ அந்த டைமிங் தான் வந்து 2-3 days. ஸோ அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வீடியோஸ் போடுவோம். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பழைய வீடியோஸ்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. 3 days 4 days மேல தான் பாத்தீங்கன்னா லோடு வந்த வீடியோஸ் நம்ம போடுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 3 daysக்கு அப்புறம் வந்து பிளான்ஸ் எல்லாமே நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலர் வீடியோஸ்ல அப்டேட்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. புது நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் இருக்குங்க www.msprosegarden.com. அதுல போய் நீங்க டேரக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா ஸோ வாட்ஸ்அப்ல கேட்லாக் இருக்கு. ஸோ கேட்லாக்ல விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட் கலெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்க பை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்றது. ஸோ ஓகே ப்ரோ, பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, எப்படி நமக்கு வரும் பிளான்ஸ் எப்படி நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா ஸோ ஒன்னு பாத்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு அப் டு 4.5 to 5 feet 6 feet வரைக்கும் நம்ம ஃப்ரூட் பிளான்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். சேஃபாவும் நீட்டாவும் சூப்பராகவும் போயிட்டு இருக்குங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரொஃபஷனல் கொரியர். ஸோ ப்ரொஃபஷனல் கொரியர்ல ஃபுட் பிளான்ஸ் அனுப்ப முடியுமா அப்படின்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 3 feet வரைக்கும் நான் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். M.S.P பிளான்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேக் பண்ணி அமைச்சிருந்தோம் ஒரு கஸ்டமருக்கு. ஸோ அதோட ரிவ்யூ வீடியோ ஒன்று வரல, நான் வந்ததையுமே உங்களுக்கு போடுறேன். இதுல வந்து சாயில் ரெடியூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஃபிளவர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சாயில் ரெடியூஸ் பண்ணிட்டு நம்ம பிளான் சென்ட் பண்ணி விடுவோம். இதுல எனக்கு 1 or 2 பிளான்ஸ் தான் வேணும் ப்ரோ, எனக்கு ஹோம் டெலிவரியில வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு மேல வந்து எந்த சாயிலும் ரிமூவ் பண்ணாம நம்ம ஃபுல்லா பேக் பண்ணி நீட்டா சூப்பரா அமுச்சு விட்டுட்டு இருக்கோம். ஸோ இது ப்ரொஃபஷனல் கொரியர். அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்டி கொரியர். ஸோ எஸ்டி கொரியர்லயும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கொஞ்ச நாளா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 3 feet 4 feetக்குள்ளதான் நம்ம பிளான்ஸ் அனுப்ப முடியும். மேக்ஸிமம் 3.5 feet 3 feet அவ்வளவுதாங்க. ஸோ ஹைட் பிளான்ட் கொடுக்க மாட்டோம். ஹைட் பிளான்ட் வேணும், எனக்கு பெரிய பிளான்ஸ் எல்லாம் இருக்கு, ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க எம்எஸ்எஸ் தான் எடுத்துக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்க பிளான்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஏரியாவில் இந்த சர்வீஸ்லாம் இருக்கா, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எந்த சர்வீஸ்ல வேணும், எந்த சர்வீஸ்ல எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு பிளான்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிட்டு உங்களோட எனக்கு எம்எஸ்எஸ்ல வேணும், இல்லை எஸ்டில வேணும், ப்ரொஃபஷனல் கொரியர்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருங்க. எம்எஸ்எஸ்னா இப்ப நீங்க சேலம் அப்படின்னா சேலத்துல ஒரு 4-5 பிரான்ச்சஸ் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு பிரான்ச் உங்களுக்கு நியர்ல இருக்கு அப்படின்னா அதோட நேம் மட்டும் அனுப்பிச்சு விடுங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சேலம் கொண்டலாம்பட்டி பைபாஸ்ல மெயின் ஹப் இருக்கு இல்லைங்களா? ஸோ அங்க இருக்கு வேணும் அப்படின்னா அதோட அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் தேவையில்லைங்க. சேலம் ஹப் அப்படின்னு போட்டா போதும். அதே ப்ரொஃபஷனல் கொரியர்னா உங்களோட ஃபுல் அட்ரஸ், உங்களோட அட்ரஸ் அனுப்பிச்சு விடுங்க. எஸ்டி கொரியர்ல வேணாலும் உங்களோட ஃபுல் அட்ரஸ் அனுப்பிச்சு விடுங்க. எஸ்டி கொரியர் அட்ரஸ் வேண்டாம், உங்களோட அட்ரஸ் இருக்கணும். ஸோ உங்களோட பேரு, ஃபோன் நம்பர், மற்ற டோர் நம்பர்ல இருந்து உங்களோட கம்ப்ளீட் பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கணும். ஸோ அட்ரஸ்ல ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு டைமும் உங்ககிட்ட அட்ரஸ் கேட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்றாங்க. சரி, ஏன்னா உங்களுக்கு அட்ரஸ் நாங்க வந்து செக் பண்ணுவோம், ஒரு டைம் செக் பண்ணாம விட்டுருவோம், பாசஸ் போடும் போது தான் பாக்குவோம். அப்போ பாத்தீங்கன்னா அட்ரஸ் கம்ப்ளீட்டா இல்ல, உங்களுக்கு மெசேஜ் பண்ணி உடனே ரிப்ளை வரல அப்படின்னா அது ஹோல்ட் பண்ணி வச்சிருவோம். திரும்ப அடுத்த பாசல் தான் போடும். ஸோ உங்களுக்கு தான் டிலே ஆகும். அதனாலதான் சொல்றது. சரி வாங்க, நிறைய பேசிட்டு நினைக்கிறேன், போயிட்டு பிளான்ஸ் என்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய கஸ்டமர் ரெகுலராக கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுதான். ஸோ கண்டுபிடிச்சிட்டீங்களா? 4 season லாங்கன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டேகோட நமக்கு வந்திருக்கு எல்லாமே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 5 பிளான்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ ரொம்ப மினிமம் ஸ்டாக் தான். ஸோ ஏன்னா பிளான்ஸ் ரொம்ப டிமாண்டு கிடைக்கிறதே இல்லை. ஸோ உங்களுக்கு லாங்கன் பாத்தீங்கன்னா தெரியும், லீஃப் வந்து கொஞ்சம் பெருசா வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சின்ன லீஃபா வரும், பார்க்கும் போது ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு சைனீஸ் வெரைட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் சீசன் லாங்கன் வந்து இயர் ஃபுல்லாக காய்க்கும். நமக்கு 4 சீசனுமே காய்க்கும். அதாவது ஆல் சீசன் லாங்கன், 4 season லாங்கன் இப்படிலாம் சொல்லுவாங்க. சேம் நம்ம லாங்கன் ஃப்ரூட் எப்படி வருமே சேம் அதே மாதிரி டேஸ்ட் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். என்ன ஒன்று சீசன் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு மோஸ்ட்லி ஒரு சீசன், இன்னொன்று பாத்தீங்கன்னா நமக்கு அன்சீசன்ல ஃப்ரூட்டிங் வரும். இது வந்து நமக்கு 4 சீசனுமே ஃப்ரூட்டிங் வரும். இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டாக் வந்திருக்குங்க. பிளான்ஸ் சூப்பராகவே இருக்கு. ஸோ இந்த பட்டிங் டைப் கிராஃப்டிங்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சூப்பரா மோல்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பரான பிளான்ஸுங்க இப்போ ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் இருக்கு? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெயின் ஃபாரஸ்ட் ப்ளம். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே டேகோட தான் இருக்குங்க. ஸோ பிளான்ஸ் சூப்பராகவே இருக்கு. இது வந்து சீலிங் டைப் பிளான்ஸ் தான். ஸோ மோஸ்ட்லி 1 or 2 டைப் பிளான்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சீலிங் டைப் தான் பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன் அபியூ மங்குஸ்டீன், இது ரெயின் ஃபாரஸ்ட் ப்ளம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஜெபோட்டிகா. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சீலிங் பிளான்ஸ் நல்லா சூப்பரா இருக்கும். ஸோ இது நம்ம கிட்ட இருக்க வெரைட்டி. ஸோ ஒரு 1.5 feet இருக்குங்க. ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 feet அந்த ரேஞ்சில் இருக்கு பிளான்ஸ். ஸ்டாக் வந்திருக்க பிளான்ஸ். ஸோ பிளான்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் சூப்பராகவே இருக்கு.
ஸோ இது பழம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா நாவல் பழம் மாதிரி சூப்பரா இருக்கும். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா குட்டியோட சீடும், மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சதையும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். டேஸ்ட் வைஸும் சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இப்போ இது ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்கு. எல்லாமே வெப்சைட்ல அப்டேட் பண்ணிருக்கு, அந்த கேட்லாக்லயும் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நமக்கு ஜெபோட்டிக்கால வந்து ரெட் ஹைபிரிட் வெரைட்டி. ஸோ இதுதான் இருக்குது ரொம்ப டேஸ்டான வெரைட்டியும் சூப்பரான வெரைட்டியும் கூட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஸ்டாக் வந்திருக்கு. எவ்வளோ ஹைட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 1.5 feet ஹைட்டுங்க. ஸோ பிளான்ஸ் நல்லா சூப்பராகவே இருக்கு, எல்லாமே சீலிங் டைப் பிளான் தான். ஸோ இதெல்லாம் எப்போ நமக்கு ஈல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து நமக்கு வந்து ஒரு 2.5 to 3 yearsல ஈல்டு கிடைக்கும். சீலிங் டைப் பிளான்ஸ் தான், பட் ஆனால் இதுதான் ஃபுல் ஈல்டு நல்லாவே வரும். இது ஈல்டு எங்க வரும் அப்படின்னா அடி தண்டுல தாங்க ஈல்டு வரும். நான் ஆக்சுவலா ஃப்ரூட் சாப்பிட்டுருக்கேன், ஆனா ரொம்ப கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம பிளான்ட் வைஸ் தெரியும் உங்களுக்கு ரேட் எவ்வளவு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீடும் அந்த மாதிரி தான், ஃப்ரூட்டும் அந்த மாதிரி தான், ரேட் ரொம்பவே அதிகம். பட் ஒரு நர்சரியில் எனக்கு கொடுத்தாங்க, நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட் வைஸும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்கு. ஸோ பிளான் சூப்பரா இருக்கு, ரெட் ஹைபிரிட் வெரைட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் சுரினாம் செரிங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ரெட் வெரைட்டி இருக்கு. ஸோ ரெட் வெரைட்டி உங்களுக்கே தெரியும். ஸோ எப்படி ஃப்ரூட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் வரும் அதுல. ஸோ ரெட், கிரீன், எல்லோ ஷேடு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பழுக்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு கலர்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டேஸ்ட்டும் இருக்கும் அது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக். ஸோ டேரக்டா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்பிள் பிளாக் மாதிரி வரும். இது டேரக்டா நமக்கு பிளாக் கலர்ல மாறிடும். ஸோ டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். பிளான்ட் வந்து ஐடென்டிஃபை பண்றது உங்களுக்கு அது கொஞ்சம் லீஃப் வந்து கொஞ்சம் லென்த்தா இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரியா இருக்கும் லீஃப். இது வந்து கொஞ்சம் பிராடா இருக்கும், பார்க்கவே தெரியும் அந்த சைனிங் எப்படி இருக்கு பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1.5 to 2 feet பிளான்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. இது சீலிங் பிளான்ஸ் தான். ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா சீலிங் சூப்பராக வரும். சின்னம் சரி ரெட்டுமே சீலிங் தான் வரும். ஸோ இப்போ இது ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, துரியன்ல பார்த்தீங்கன்னா மங் தாயிங். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோம் கிரவுண்ட் டேகோட இருக்கு. ஸோ ஹோம் கிரவுண்ட் டேக் பத்தி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ பிளான்ஸ் வைஸ் சூப்பரா இருக்கும், அந்த குவாலிட்டியும் நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது பட்டிங் டைப் பிளான்ட்டுங்க. ஸோ நிறைய பேர் பட்டிங் டைப் பிளான்ட் அப்படின்னு நான் சொன்னேன்னா கிராஃப்டிங்கான்னு கேட்குறீங்க. ஸோ பட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிராஃப்டடோட அடுத்த அட்வான்டேஜ், அடுத்த நிலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுலயே விட அதுல ஈல்டு அதிகமா இருக்கும், ஈல்டும் குயிக்காவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்க பிளான்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1.5 feet மேக்ஸிமம் 2 feet வரைக்கும் நம்ம பிளான் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த புது துளெல்லாம் பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு லோடு வந்து 3 to 4 days ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். பிளான்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எம்எஸ்எஸ் ப்ரொஃபஷனல் அண்ட் எஸ்டி கொரியர் எல்லாத்தையுமே அமைச்சிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு ப்ரொஃபஷனல் அனுப்புவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேட் பாக்ஸ் ஒரு 2 feet ஹைட் போட்டுவோம். ஸோ பிளான்டோட ஹைட்டை பொறுத்து. ஸோ அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாயில் ரெடியூஸ் பண்ணாம உள்ள கோகோபிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம் இல்லைங்களா. ஸோ அப் டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சாயில் ரெடியூஸ் பண்ணாம இருக்கிறதுனால 5 days வரைக்கும் பிளான்ஸ் ஒண்ணுமே ஆகாது. ஸோ எல்லாருக்குமே பிளான்ஸ் இந்த மாதிரி அமைச்சிட்டு இருக்கோம். ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் இருக்கு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப நாளா கேட்டு இருந்த ஜாக் ஃப்ரூட் வெரைட்டிங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்கு. ஸோ அப்படி என்ன வெரைட்டின்னு பாத்தீங்கன்னா இருங்க பக்கம் வந்துடுறேன். ஸோ தெரியுதுங்களா, கம்போடியன் ஆரஞ்ச் ஜாக். ஸோ ரொம்ப ஃபேமஸான வெரைட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நானும் பிளான்ட் வந்து என்னோட ஃபார்ம்ல வச்சிருக்கேன். ஸோ நல்ல சூப்பரான வெரைட்டியும் கூட. பிளான்ட் சூப்பரா க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பிளான்ட் ஃபிளஷா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நமக்கு பட்டிங் டைப் பிளஸ் ஹோம் கிரவுண்ட் டேக். ஸோ அதோடய பிளான்ட் வந்து இப்போ ஸ்டாக் அவ்வளவு வந்திருக்கு. ஒரு 1.5 to 2 feet ஹைட் இருக்கு மேக்ஸிமம். ஸோ பிளான்ட் நல்லா சூப்பராகவே இருக்கு. இதோட ஃப்ரூட் சைஸ் என்ன மாதிரி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல வெயிட்டா இருக்குங்க. ஃப்ரூட் சைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அப் டு வந்து 10 kg வரைக்கும் வருங்க. 6 to 8 to 10 kg. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ உள்ள பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சோளை வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஸோ இதான் அதோட ஸ்பெஷல். அண்ட் டேஸ்ட் ஸ்மெல் வைஸ் சூப்பராகவே இருக்கும், ரொம்ப ஃபிராக்ரன்ஸா இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்கு. வேணுன்றவங்க குயிக்கா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன வெரைட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். நெக்ஸ்ட் ஜாக் வெரைட்டி தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜாக்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து J33 இப்போ ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா எல்லோலயே நல்லா சூப்பரா இருக்கும். ஸோ சோளம் நல்லா பெருசா வரும், அது அதோட ஸ்பெஷல். ஸோ டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும். ஸோ எல்லாமே ஸ்பெஷல் வெரைட்டி கொண்டாந்துருக்கு உங்களுக்காக. ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்க்காத வெரைட்டிஸ் தான் மோஸ்ட்லி இந்த வீடியோல பார்த்துருப்போம். ஸோ இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அப் டு ஒரு 1.5 feet வரைக்கும் ஹைட் இருக்கு. 2-3 branches மாதிரி நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. இதுவும் எல்லாமே பட்டிங் டைப் பிளான்ட் பிளஸ் ஹோம் கிரவுண்ட் டேகோட இருக்கு. ஸோ இதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரொம்ப நாளாவே. ஸோ லோட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு சீசன் இப்போதான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இனிமே தான் எல்லா ஃப்ரூட் கலெக்ஷன்ஸும் மோஸ்ட்லி கிடைக்கும். ஸோ அப்போ நீங்க கிடைக்கும் போது வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐட்டம் இருக்க பிளான்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும், மிஸ் பண்ணாம வாங்கணும் அப்படின்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய்.